இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்டிக் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம சேனலுக்கு பார்சல் வந்திருக்கு. வாங்க என்னென்ன அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி பிரித்து பார்த்தாச்சு. உள்ள பொருள் என்னென்னு பார்த்துருவோம். பாக்ஸ் எல்லாம் முட்டிருக்கு. இத்தனை பாக்ஸ் தான் முட்டு வச்சுருக்கோம் பாருங்க. ஸ்டிக்கு தான் வந்திருக்கு, செல்ஃபி ஸ்டிக்கு. வாங்க அதை எடுத்து எப்படின்னு பார்ப்போம். மெனு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இது பண்ணிட்டு மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. அது எடுத்துக்கிட்டு டைட் வச்சுப்போம். இந்த அளவுக்கு இருக்குது. வச்சு விளாக் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வாங்கினது. இது வந்து புல்டூத் மூலிமா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம். இதை இப்படி வச்சு இப்படி தள்ளினோம்னா அது தனியாக வந்துடும் ரிமோட்டு. இதை அமைக்க பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகிட்டு நீல கலர் லைட் எரியுது பாருங்க. ஆஃப் பண்ணிப்போம். இதில் வந்து இன்னொன்று ட்ரைபேடு மாதிரி விரிச்சும் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வேணுமோ இந்த அளவுக்கு. செலவுடு செல்ல வச்சு மாறிட்டோம்பா. பட்டன் வந்து ஆன் பண்ணிட்டோம்ப்பா. ஆனில் தான் இருக்குது. ப்ளூடூத்தை மட்டும் ஆன் பண்ணிப்போம். இதில் வந்து செல்ஃபின்னு காட்டுது இல்லை, அந்த செல்ஃபியை கொடுத்து கனெக்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதில் கனெக்ட் ஆகிட்டு இதில் வந்து கேமராவுக்கு போவோம். வீடியோ எடுக்கிறோம். பேக் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா. இந்த ஸ்டிக்கில் தான் இனிமேல் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம்ப்பா. பார்த்துங்க, அந்த ஸ்டிக்கில் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். கட் பண்ணிப்போம். பாடி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். வீடியோ எடுக்க போகிறோம் பார்த்துங்க, அந்த ஸ்டிக்கில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். கட் பண்ணிப்போம். ரெக்கார்டு போடுறோம் பார்த்துங்க. எப்படி ரெக்கார்டு இவ்வளோ தூரத்தில் இருந்தால் ஓடுதுன்னா பார்த்துங்க.
இப்போ நான் அந்த ரோட்டில் வந்துட்டு நான் ரெக்கார்டு போட்டேன், இதில் எடுக்குது அப்படின்னா எவ்வளோ இப்போ குறிப்பிட்ட தூரத்துலேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம், வீடியோ போட்டோலாம். இப்போ மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன், அதுமாதிரி ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். நான் இங்கே இருக்கேன். அதுக்கு மேலே போக முடியாது, காடாக இருக்கு. இப்படி ஃபோட்டோலாம் தூரம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஸ்டிக்கில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வீடியோ. இதுமாதிரி விளாக் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டிக்கு. அப்படியே தூரமாக போயிட்டுருக்கோம், அப்படி கை வச்சுட்டு தூக்கிக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம் விளாக் எடுத்துக்கிட்டு. அதுக்காக தான் வாங்கினது. இன்னும் இடையில விளாக் தான் வரும். இதில் இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து நம்ம வந்து 360 வந்து திருப்பிக்கலாம். இந்த திருப்பி கட்டுற மாதிரி சொல்ல எப்படி இருக்குல்ல, இப்படி திருப்பிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம், ப்ளஸ் இப்படி திருப்பிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம், அப்படியே 360 அப்படியே திருப்பிக்கலாம். மறுபடியும் எடுத்து மாட்டி போட்டுருங்க. ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அப்படியே கிட்டே கொண்டு வந்து காட்டு. அதோட வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்குது. இதை வச்சு தான் இனிமேல் நாங்கள் அடுத்த வீடியோலாம் இதை வச்சு தான் ஷூட் பண்ண போகிறேங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரைபேட் வச்சுருந்தேங்க. இப்போ அதை வச்சுட்டு வெளில போனால் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு தான் இந்த இதை வாங்கினேங்க. ஏன்னா டக்குன்னு தேவைப்படுறப்போ ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இழுத்துட்டு இல்லை லாக் செட்டப்பில் வச்சுருக்கு, அதனால் டைட்டாக இருக்குது. எப்படி வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க. அதுக்காக தான் இதை மாதிரி வாங்கினது. லாக் பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம வந்து இப்படி திருப்பி வச்சு எடுத்துக்கலாம், ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகும். ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம்